எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வினோத் சார் சொல்லி தான் டைரக்டர் ராஜா சார் எனக்கு தெரியும். அவர் மூலியமாக தான் இந்த இந்த மூவியில் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. அதனால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் ராஜா சார். என்னன்னா, நான் இந்த படத்தோட மாயாவெட்டி திரைப்படத்தின் இயக்குனர், என்னோட பேர் செங்கை தமிழன் ராஜேஷ். இந்த படம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு தயாரிப்பாளருக்கு முதல் நன்றி தெரிவித்துக்கிறேன். அதாவது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயும் சரி, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், இப்படி ஒவ்வொன்றும் வாய்ப்பு தேடி வந்து எவ்வளவோ இயக்குநர்களும் எவ்வளவு நடிகர்களும் வந்து வாய்ப்புக்காக அலைகிறோம், கஷ்டப்படுறோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமாக கஷ்டப்படுறேன். நம்ம தேடி போய் கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு தேடி கொடுத்தது, கூப்பிட்டு நீ படம் பண்ணி நீ முன்னாடி வான்னு சொல்லி கூப்பிட்டா என்னோட தயாரிப்பாளர் திரு ஜாகிர் ஹுசைன் அவர்களுக்கு என்னோட சிரம் சார்ந்த ஒரு வணக்கங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் எனக்காக ரொம்ப படத்தோட ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காக கூட இருந்த இயக்குனர், பட்டம் படத்தின் திரைப்பட இயக்குனர் வந்துட்டு சிக்கல் ராஜேஷ் அவர்கள். இந்த படத்தோட முக்கிய கதாநாயகனும் அவர் தான். மாயவேட்டைன்ற டைட்டிலோட லீடு அவர் தான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, மாயவேட்டை அப்படின்றது குரான்னு சொல்லக்கூடிய இஸ்லாத்தோட புனித நூலான குரானில் இருக்கக்கூடிய ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பு. மனித இனங்கள் உருவாவதற்கு முன்னாடியே ஜின் அப்படின்ற ஒரு இனத்தை வந்துட்டு ஒரு படைப்பை வந்துட்டு இறைவன் படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை பற்றி இது வரைக்கும் மேக்சிமம் எந்த ஒரு படம் யாரும் சொல்லப்படலை. தமிழ் திரையுலகில், இந்திய திரையுலகிலும் அவ்வளோ இல்லை. பட் இந்த திரைக்கதை எப்படின்னா, தமிழ் இந்திய சினிமா உலகம் மட்டுமில்லை, உலக சினிமா உலகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கதையமைப்பாக இருக்கும். ஏன்னா ஜின்கள் வந்துட்டு யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக இந்த ஜின்களை பற்றி சொன்னது கிடையாது எனக்கு தெரிய. ஏன்னா ஜின்களை வந்துட்டு பொதுவாகவே எல்லாரும் வந்துட்டு என்னன்னா, பேய்களாக இருக்கட்டும் ஜின்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஹாரர் அப்படின்னே வச்சு ஒரு மூட நம்பிக்கையாகவே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது அப்படி சொல்லப்படலை. ஒரு படைப்பு வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்குன்றத அறிவியல் பூர்வமாக இந்த படத்தில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஜின்கள் எப்படி படைக்கப்பட்டது, ஜின்களுக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு, ஜின்கள் வந்துட்டு ஏன் மனித இனத்தை வந்துட்டு அழிக்க துடிக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக இதை நான் சொல்லியிருப்பேன். எல்லா திரைக்கலைஞர்களுக்கும் சரி, இந்த சினிமான்ற ஒரு மோகம் வந்து ஏதோ ஒரு காலத்தில் அவனுக்குள்ள நுழைஞ்சிருக்கும். எனக்கு எப்போ அது நுழைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது பிரியமானவளேன்னு ஒரு படம், விஜய் அண்ணாவோட படம். அந்த படம் பார்த்த அன்னைக்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய விஜய் 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 விஜய்ன்ற அந்த டயலாக் மட்டும்தான் என் உணவு கொண்டுச்சு. வீட்டுக்கு வந்தேன், 6 வயசு எனக்கு அப்போ கரெக்டாக. விஜய் அண்ணா மாதிரி வரப்போகிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த 6 வயசில் உண்டான ஆசையும் கனவும் தான், லட்சியம் தான். வெறும் சினிமாக்காக மட்டுமே ஓடி இந்த ஃபீல்டுக்குள்ள இவ்வளவு தூரம் வந்து சாதிச்சேன். நான் வந்ததே விஜய் அண்ணா வந்து வச்சு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு இயக்குனராகி நான் வந்து என்னோட படம் ரிலீஸ் ஆக போற நேரத்தில் விஜய் அண்ணா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் நியூஸ் கொடுத்தாரு. நான் வந்து சினிமாவை விட்டு போக போறேன், நான் முழு நேரம் அரசியல்வாதியாக போறேன். எனக்கு தூக்கி போட்டுருச்சு. என்னடா நம்ம ஒருத்தர் நம்பி அவருக்காக வந்தோம், அவருக்காகவே உழைச்சோம், அவரை வந்து நம்ம அவரை வச்சு ஒன்று அவர் இயக்கணும், இல்லாட்டி அவர் கூட நடிக்கணும். இதுதான் என்னோட மிகப்பெரிய லட்சியம், மிகப்பெரிய ஆசையா இருந்தது, கனவா இருந்தது. வேற எதை பத்தியும் யோசிக்கல. நான் படிச்சதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறேன். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்துட்டு இந்த ஒரு நியூஸ் வந்துட்டு என்ன சொல்ல, தான் 10 மாசம் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கும் போது அந்த குழந்தை மூச்சு விடாம சிரமப்படும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கஷ்டம் விஜய் அண்ணா இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு வந்துச்சு. விஜய் அண்ணா இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு வந்தது இந்த ஒண்ணுதான். அதனால நான் மிகப்பெரிய இந்த படம் வெற்றி பெற்றாலும் சரி, நான் இந்த சினிமாவில் இருந்து முன்னணி இயக்குனர் ஆனாலும் சரி, எத்தனை பேரை வச்சு நான் இயக்குனர் ஆனாலும் சரி, விஜய் அண்ணாவை வச்சு படம் எடுக்காத வரைக்கும் நான் ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான். என்னோட மைண்ட் அப்படிதான். நான் வந்து முன்னணி இயக்குனராக எவ்வளவு தூரம் வந்தாலும் சரி, நான் யாரை வச்சு படம் எடுத்தாலும் சரி, எனக்கு வந்து விஜய் அண்ணா வச்சு நான் படம் எடுத்தாதான் நான் ஒரு வெற்றி இயக்குனராக நான் என்ன சொல்லிக்க முடியும். அது வரைக்கும் வந்து நான் கஷ்டப்பட்டதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, விஜய் அண்ணா ஒரு நல்ல முடிவெடுத்திருக்காரு. அரசியலுக்கு வந்து அவர் வரணும், இந்த மாதிரியான நல்ல ஒரு சேவை மனப்பானம் உள்ளதெல்லாம் வரணும். என்னோட இன்னொரு விஷயம்னா, விஜய் அண்ணா வந்துட்டு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இதை முன்னெடுத்து கொண்டு வந்தாரு. நானும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை நானும் கிட்டத்தட்ட 15 வருஷமா மேடைகளில் பேசிட்டு வரேன், எல்லா இடங்களையும் பேசிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். அதனால அந்த இதை அவர் எடுக்கும்போது ஒரு ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து ஒரு சமத்துவமான ஒரு தமிழ்நாட்டை ஒருத்தர் ஆள வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இது எனக்கு இருக்குது. கண்டிப்பா அவர் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாகவோ நல்ல ஒரு நாளை முதல்வராகவோ வரலாம். வந்து அவர் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னால் சினிமாவில் தான் அவரை வச்சு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லாட்டி அவர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். விஜய் இன்னும் ஒரு படம் தான் அவர் விஜய் நடிக்க போறாரு. அதுல கூட எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சா கூட, ஒரு ஃப்ரேம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட ஓகே தான். நான் ஒன்றும் அது பெருசா
இது பண்ண போறது இல்லை. இல்லாட்டி அவருக்கு என்கிட்ட போய் சும்மா ஒரு கதை கேட்டா கூட ஓகே, சும்மா வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அவர் கூட இருந்துட்டு நான் ஒரு இயக்குனரா நான் வந்து அவருக்கு ஒரு கதை சொன்னா கூட அந்த நிமிஷத்துக்காக அந்த நிமிஷம் போதும் என் லைஃப் வந்துட்டு நான் சினிமாவில் சாதிச்சதாவே, நான் முன்னணி இயக்குனரா வரலாட்டாலும் பரவாயில்ல நான் சாதிச்சதா நான் நினைச்சுப்பேன்.